நாட்டிலே பிறந்து நாட்டிற்காக உயிர்ப்பவன் எவனோ அவன்தான் உண்மையாக பிறந்தவன் என்று பேரறிஞர் அண்ணா கூறுகிறார். புறநானூறு அகநானூறு படித்தவர்களுக்கு தெரியும். புறநானூற்றிலே உலகப் போர் மூடக்கூடிய நேரத்திலே ராணுவ படை குறைந்து விட்டது. யாரும் இப்பெல்லாம் ராணுவத்துக்கு பணம் கொடுத்து சேர்றாங்க. அந்த காலத்துல ராணுவம்னா பயந்து ஓடிடுவாங்க. வீடு விடா சொந்தக்கார வீட்டுக்கு போயிட்டு மறைஞ்சிக்குவாங்க. அப்படியாப்பட்ட நேரத்தில் வீரத்தாய் ஒரே குடும்பத்திலே தந்தை இறந்து விட்டார். ஒரே ஒரு மகன் அவனை ராணுவத்துக்கு சேர வேண்டும் என்றார்கள். எல்லோரும் 2 பிள்ளைங்க இருக்கிறவங்க போய் மறைச்சிடுறாங்க. எங்க பையன் இல்லை, போயிட்டு ஆள் இல்லை. அந்த வீரத்தாய் என்ன செய்கிறார்? தன் மகனை கூப்பிட்டு திலகமிட்டு, மகனே, நீ நாட்டிற்காக ரத்தத்தில் என்னுடைய வயிற்றில் பிறந்தாலும் என் பிள்ளை இல்லை, உலகத்திற்கே இந்த நாட்டிற்கே பிள்ளையாக இருக்க வேண்டும். ரத்தம் சிந்தினாலும் இந்த நாட்டிற்கே சிந்த வேண்டும் என்று திலகமிட்டு அனுப்பினால் அந்த வீரத்தாய். அப்படியாப்பட்ட பரம்பரையிலே வந்த நமது ஐயா கருணாநிதி அவர்கள், அவர் மட்டும் இல்ல, சுபாஷ் சந்திர போஸில் இருந்து பல வீரத்தாய்கள் எல்லாம் இந்த ராணுவ வீரருக்கு, ஏனென்றால் இந்த மனிதனாக பிறந்தால், மனிதனாக வாழ்ந்தால், பிறருக்காக இந்த மண்ணிலே பிறந்தால் பிறருக்காக வாழ வேண்டும். இவர்கள் கரைபடியாத எந்த ராணுவ வீரனாவது கை நீட்டி லஞ்சம் வாங்கினான் என்று சொல்லுவாங்களா? மற்றெல்லாம் இப்படி ஆபீஸுக்கு போனாக்கா நிலம் வாங்கினாக்கா பட்டா வாங்கினா 10,000 ஊனுவான், 5,000 ஊனும், 1 லட்சம் 2 லட்சம். ஆனா ராணுவ வீரன் எல்லா சுகங்களையும் விட்டு மறந்து விடுகிறார். ராணுவத்திற்கே போகும். அப்படியே வீரத்தாய் என்றால் கொடிகாத்த குமரனை கேள்விப்பட்டிருப்பீர்கள். நாட்டிற்காக கொடி பிடித்த வீரத்தாய் வீரமகனை ஈன்றெடுத்த நாடு இந்த இந்திய நாடு. சுதந்திரத்திற்காக போராடிய மகாத்மா காந்தியையும், சுபாஷ் சந்திர போஸையும், விக்டோரியா மகாராணியும், ஜான்சி ராணியையும் நாட்டுக்காக ஈன்றெடுத்த நம்ம நாட்டிலேயே பிறந்து, நம்ம நாட்டிலேயே வளர்ந்து, இந்த நாட்டிற்கு பணம் சம்பாதிக்க வேண்டும் என்றால் எத்தனையோ வழி இருக்கிறது. 1000 வழி இருக்குது. இந்த கை மாத்தினா இந்த கைக்கு பணம் வரும். அப்படியெல்லாம் இல்லாமல் இந்த நாட்டிற்காக உழைத்து இவரெல்லாம் கார்கள் போரிலே போகும்போது, டிவியிலே பார்க்கும்போது ஒவ்வொரு நேரமும் ரத்தம் துடிக்கும். இவர்கள் வீட்டிலிருந்து வழி அனுப்பும் போது 2 மனமும் அழுவும். ஏனென்றால் இவர்கள் பண்ண தியாகம் சாதாரணம் அல்ல. ஏனென்னா யாராருக்கோ பாராட்டு தெரிவிக்கிறார்கள். இவர்களுக்கு பாராட்டு விழாவும் புகழ் விழாவும் உண்மையாக தெரிவிப்பதில் எந்தவித சலனமும் இல்லை. எதையும் மறக்கிறார்கள். பெற்றெடுத்த தாய் தந்தை என்ன நம் பிள்ளை பெற்று நம்மளை கடைசி வரைக்கும் வயசான நேரத்தை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவாங்க தான் காப்பாற்றி வைக்கிறாங்க. ஆனால் இவர்கள் ராணுவத்திற்கு தெரிவிக்கும் போது அதையும் இவர்கள் மறக்கிறார்கள். என் பிள்ளை என்ன ஆனால் என்று கூட அவர்களுக்கு தெரியாது. இவர்கள் தாயை என்ன ஆனால் என்று கூட தெரியாது. எந்த பெற்றெடுத்த தாய் தந்தையை மறந்து விடுகிறார்கள். கட்டிய மனைவியை கை கொடுத்து மனைவிட்டு நெற்றியிலேயே திலகமிட்டு மல்லில் மலர் சூடி இல்லறத்தை காத்து இன்பத்தை தரக்கூடிய, இல்லறத்தை காக்கக்கூடிய மனைவியையும் மறந்து விடுகிறார்கள். கண்ணே மணியை முத்து என்று யாழ் இழிந்து குழல் இழிந்து என்பதும் தம் மக்கள் மயிலைச்சோர் கேளாதர் என்று வள்ளுவன் மூதறிஞர் நமது பாட்டன் அவன் கூறிய வார்த்தையே பொய்யாக்கி விடுகிறார்கள். எல்லா இனிமையை விட, யாழ் இசையை விட, புயல் இசையை விட, இந்த எல்லா இசையை விட சிறந்தது மயலை மொழிதான் இசை என்று திருவள்ளுவர் கூறுகிறான். அதை கூட திருவள்ளுவனையே மறந்து தன் குழந்தையினுடைய அந்த அமுத மொழியை கேட்க கூட அவர்களுக்கு நாடி இல்லை. அப்பா இன்னும் அம்மா இன்னும் வண்டி ஏறுவாங்க, வண்டி பிடிச்சின்னு அப்பான்னு பின்னாலேயே ஓடும். அந்த மொழியை கூட, வள்ளுவன் வாக்கை கூட மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் இவர்களுக்கு பாராட்டுவது மிகையல்ல. வார்த்தைகளுக்கு அளவில் பாராட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு நேரம் வேணாலும் பாராட்டலாம். பெற்ற பிள்ளைகளை மறக்கிறார்கள். ஊரும் உறவையும் மறக்கிறார்கள். ஊர்ல நம்மளாம் பார்க்கிறோம், ஊருக்கு ஒரு நாளைக்கு ஒரு விழா நடக்குது. இவங்க போயிட்டாங்க, ராணுவத்தில் போய் இருந்துட்டாங்கன்னாக்கா, என் சித்தப்பண்ணு கல்யாணம் ஆச்சா, அண்ணன் பிள்ளை கல்யாணம் ஆச்சா, தம்பி பிள்ளை ஆச்சா, யார் பண்ணாங்கன்ட்டு அந்த ஊர் உறவை காணுகிறாரு. உலக தெய்வால் பத்தினியை சீர் போட்டு வந்தால்தான் தங்கை பழமொழி வரும்.
உயிர் காப்பான் தோழன் என்று ஒரு வரி கவிஞர்கள் எழுதுவார்கள். அந்த தோழனை கூட மறந்து விடுகிறார்கள். உயிரை காக்கக்கூடிய அந்த தோழமையை கூட இவர்கள் ராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் மறந்து விடுகிறார்கள். இத்தனை பேரும் சத்தம் இருந்தால் உடம்பிலே இந்த நாட்டிற்காகத்தான் சண்டை பெற்றிருக்கிறது. தன் பிள்ளை அடிபட்டு இருந்தால் கூட அவர் ரத்தத்தை கொடுக்கக்கூடாது. தன் சுயநலத்திற்காக தன் குழந்தைகளுக்கு கூட ரத்தம் செலுத்தக்கூடாது. இந்த நாட்டின் மண்ணிற்காக இந்த நாட்டு மக்களுக்காகத்தான் சிந்த வேண்டும். இவர்கள் சிந்திய ரத்தத்தால் தான் நாம் சுகமாக இருக்கிறோம். நாம் நல்லா பட்டுக்கு நிம்மதியாக தூங்குறோம்னா அவ்வளவு சாதாரணம் அல்ல. ஒரே அமெரிக்காக்காரன் ரஷ்யாக்காரன் ஒரு குண்டு போட்டானாக்கா இந்த இந்திய நாடே பக்கமாகிட்டோம். இதையெல்லாம் காத்து ஒட்டும் பணியிலும் குளிரிலும் வெயிலிலும் கோடை மழையிலும் கல்லிலும் மழையிலும் எந்தவித இடைஞ்சல்களை தாங்கினாலும் இந்த நாட்டு மக்களை கண் வைத்து காக்க வேண்டும் என்றால் இந்த நேரத்தில் கண்வேந்தி காய்ச்சி சட்டை அணிந்து கண்வேந்தி காட்டுக்கு இடையினிலே புகுந்து அவர்கள் காவல் காத்ததனால்தான் நாம் இத்தனை பேரும் பிள்ளைகளோடு கொஞ்சிக் கொண்டிருக்கிறோம். இல்லைனா ஒரே குண்டுக்கு இந்திய நாடு பத்மமாகிடும். அந்த அளவுக்கு இந்த ரசிக நாடு வெளிநாடுகள் எல்லாம் முன்னேறி இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லாம் இன்னைக்கு சந்தோஷமாக இருக்கிறோம் என்று சொன்னால் இப்படியாப்பட்ட நம்ம கருணாநிதியை போன்ற ராணுவ வீரர்கள் தான். சுயநலம் கிடையாது, அவருக்கு சாப்பாடு கிடையாது. மக்கள் சுருங்கினாலும் இவர்கள் வீரம் எந்த நேரத்திலும் வீரம் சுருங்காது. 5 ரூபாய் லஞ்சத்துக்கு கையாண்ட மாட்டார்கள். எந்த நேரத்திலேயும் உயிரையாவது நாட்டுக்கு அண்ணா கூறியமாறு இந்த மண்ணிலே பிறந்தால் நாம் இந்த மண்ணிலே பிறந்திருக்கிறோம். இந்த மண்ணில் தான் நாட்டு மக்களுக்காக ரத்தத்தை சிந்த வேண்டும் என்றார். சுபாஷ் சந்திர போஸ் வாழ்ந்த நாடு. மதுரை வீரன் எத்தனையோ பேர் அடிக்க கொண்டே போகிறார் என்றால் அளவே இல்லை. அப்படியாப்பட்ட அந்த ராணுவ பணி இவர் போனால் தன்னுடைய கணவன் சண்டையிலே கால்கள் சண்டை நடக்கிறது. நம் கணவன் மீண்டும் திரும்பி வருவானா அந்த இயக்கத்தை நிற்கும் போது குழந்தைகள் அப்பா அம்மா எப்போ அப்பா வருவார், அப்போ எப்போ பார்க்கலாம். நாமெல்லாம் கூட கொஞ்சம் கொண்டாடி வருவோம். ஒவ்வொரு வருடமும் பர்த்டே கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதைத்தான் நாட்டு பற்றைத்தான் மறந்தார்கள். வீட்டையும் மறந்தார்கள். குடும்பத்தை கோவிலுக்காக இல்லம் காணும் இறைவனை கூட மறந்து விட்டார்கள். இங்கே பாருங்கள், நம் நாட்டிலே என்ன வளம் இந்த திருநாட்டில் என்று பல கவிஞர்கள் பாடுகிறார்கள். எத்தனை நாடு பிறந்தாலும் இந்த பல நாடெல்லாம் பல கவிஞர்களெல்லாம் புகழ்கிறார்கள். நாம் இந்தியாவையும் நம் தமிழ்நாட்டையும் புகழ்கிறார்கள். அந்த புகழ்ச்சியை மறக்கிறார்கள். 1008 சிவாலயத்தை மறக்கிறார்கள். இப்பெல்லாம் சுற்றி பார்க்கணும்னா அங்கே வந்து போனாங்க. அவங்க எங்க கொண்டாடி போய் பார்க்கணும் நேரம் இல்லை. போனால் நீர் முடிஞ்சு போச்சு, நாட்டை பார்க்கணும் போறாங்க. நம்மளை கொண்டு புறம் காக்கக்கூடிய இயக்கத்தை மறக்கிறார்கள். 1008 சிவாலயத்தை மறந்தார்கள். 108 விஷ்ணாலயங்களையும் மறக்கிறார்கள். 51 சக்தி பீடங்களையும் மறக்கிறார்கள். சக்திக்கு வித்தாகம் முருகனையும் மறந்தார்கள். சக்திக்கு வித்தாகம் ஒரு வருஷம் ஆனாக்கா சபரிமலை போட்டுக்கினேன்